சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்று நிற்கிறேன். We welcome you all in the name of Jesus Christ on behalf of praise his name with dancing and make music to him with the timbrel and the harp. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிற தேவனாய் இருக்கிறார். சாந்த குணமர்களை ரட்சிப்பினால் அலங்கரிக்கிற தேவனுமாய் இருக்கிறார். ஆமென். He loves his people. இந்த நேரத்தில் நாங்கள் முதல் கண் ஜெபித்துக் கொள்வோம். இந்த கண்டன் பட்டணத்தை ஒப்பு கொடுத்து செபிப்போம். இங்கிலாந்து தேசத்தை ஒப்பு கொடுத்து செபிப்போம். இந்த நாட்களில் பார்த்தோமானால் நாங்கள் குற்றமற்ற இரத்தம் சிந்தப்படுகிறது. இப்படியான கலவரங்கள், இப்படியான கொலைவரின் ஆவிகள் இந்த தேசத்தை விட்டு நீங்கும்படியாக முதல் கண் இந்த தேசத்தையும் ஒப்பு கொடுத்து செபிப்போம். ராஜாக்களை ஒப்பு கொடுத்து செபிப்போம். அதிகாரிகளை ஒப்பு கொடுத்து செபிப்போம். அவர்களுக்கு தெய்வீக ஞானத்தை அவன் கொடுத்து இந்த தேசத்தை ஆழ கிருபை செய்ய வேண்டும்படியாக எழுந்து நின்று ஜெபிக்கக்கூடியவர்கள் தயவு செய்து எழுந்து நின்று ஜெபிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். Let's pray for this country and the nation. Whoever lives in this country, God make them to be with a happiness and Oh hallelujah. சோத்திரம் ஆண்டவரே, இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் இங்கிலாந்து தேசத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்தெந்த பகுதியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எங்கெங்க வசிக்கிறோம் அந்த தேசங்களை ஒப்பு கொடுத்து பிரதேசங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த தேசத்தில் அப்பா எந்த விதமான கலவரங்களும் அப்பா குற்றமற்ற இரத்தம் சிந்தப்படக்கூடாது தகப்பனே. இந்த கொலைவரின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால கட்டிந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இந்த தேசத்தை விட்டு நீங்கி போவதாக தகப்பனே. அப்பா அதிகாரிகளுக்கு தெய்வீக ஞானத்தை நீங்க கொடுப்பீராக. அப்பா இந்த நாட்களில் ஆண்டவரே தேசத்தை ஆளத்தக்கதான தெய்வீக ஞானம் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை ஆளுகை செய்து நீங்க வழி நடத்த வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென் ஆமென். அடுத்ததாக நாங்கள் ஜெபித்துக்கொள்வோம். நாங்கள் ஆராதனைக்காக ஜெபிக்க போகிறோம். நாங்கள் ஆராதனைக்கு முதல் ஜெபிக்கும் போது நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வார்த்தையில் பார்க்கிறோம், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிக்க இயலாது. எல்லாவற்றை பார்க்கலும் இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது. நாங்கள் இப்போ ஒரு விஷயம் எங்கள் இருதயத்தை பரிசுத்தப்படுத்தும்படியாக இந்த மண்டபத்தை தேவன் பரிசுத்தப்படுத்தும்படியாகவும் இந்த மண்டபம் முழுவதும் தேவ பிரசன்னத்தை நிரப்பும்படியாகவும் நாங்கள் ஜெபிப்போம். Now we're going to pray for our holiness and God going to make this place holy as well. Oh hallelujah. சோத்திரம் ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாமல் யாரும் கர்த்தரை தரிசிக்க இயலாதென்று நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தாவே. அப்பா எல்லாவற்றை பார்க்கலும் இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுதலுள்ளதுமாக இருக்குதே தகப்பனே. அப்பா எங்கள் இருதயங்களை நீங்க பரிசுத்தப்படுத்துங்கப்பா, எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. அப்பா இதில் கலந்து கொண்டு ஆராதிக்க எங்க பரிசுத்தமுள்ள இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் நீர் தருவீராக ஆண்டவரே. அப்பா இந்த மண்டபம் முழுவதும் ஆண்டவரே பரிசுத்தப்படுத்துவீராக ஆண்டவரே. உமது தேவ பிரசன்னத்தால் இந்த இடத்தை நீங்க மூடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அடுத்த நாங்கள் செபித்துக்கொள்வோம். ஊழியம் செய்கிற ஆராதனை நடத்துகிற சகோதர பிள்ளை சோனாவை ஒப்பு கொடுப்போம். தேவ வார்த்தையை கொண்டு வர தேவதாசனை ஒப்பு கொடுப்போம். தேவன் வல்லமையாக அவர்கள் எடுத்து பயன்படுத்த வேண்டும்படியாக செபித்துக்கொள்வோம். Now we're going to pray for the worship team and the worship leader and also the whoever going to bring the word of God today. We're going to pray these all. Oh hallelujah. Hallelujah. We thank you, Master. We praise you, Master.
அப்பா தகப்பனே அப்பா ஆராதனை நடத்துகிற மகள் சோனாவை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே வார்த்தையை கொண்டு வர தாசனை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே அவர்களை நீங்க வல்லமையாக எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே ஆராதனையின் போது ஆண்டவரே கட்டுக்கள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே அப்பா உமது வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே உமது பிரசன்னத்தை அப்பா ஒவ்வொருவரும் உணரட்டும் ஆண்டவரே அப்பா அந்த வார்த்தையானது ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு என்ன மன்னாவை நீங்க கொடுக்க சித்தம் பண்ணீர் அந்த மன்னாவை எங்களுக்கு நீங்க வரும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே தேவதாசனை ஆசீர்வதித்து வல்லமையாக பயன்படுத்தும்படியாக செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் ஆமென் அடுத்த நாங்கள் செபித்துக் கொள்வோம் இது இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் எல்சிடி போடுகிறவர்கள் பிஎஸ் சிஸ்டம் வாசிக்கிறவர்கள் ஒவ்வொரு ஊழியம் செய்கிற பிள்ளைகளையும் தேவனுடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுப்போம் அவர்களை பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்தி தேவன் பயன்படுத்தும்படியாக செபிப்போம். Let's pray for the musician and also doing LCDs and the P operators. God going to lead them in the right way. Oh hallelujah. Hallelujah. We thank you Lord. Oh Father, we come to your presence again, oh Lord. We commit our musicians and LCD operators and the PS system operators, oh Lord. Bless them, oh Lord. Oh Father, help us to do things according to your knowledge, oh Lord, without any distractions, oh Lord. Bless us in the name of Jesus, we pray. ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்தி பயன்படுத்தி அப்பா நீங்க மகிமை அடைய தேவரீர் கிருபை செய்ய வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென் ஆமென். இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபித்துக்கொள்வோம். அடுத்ததாக இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஒவ்வொரு பிள்ளைகளும் என்ன மனப்பாரங்கள் வேதனைகள் தேவைகள் துக்கங்களோடு வந்திருக்கிறார்களோ என் தேவன் வந்தது நல்லதென்று சொல்லத்தக்கதாக பிள்ளைகள் சமாதானத்தோடு கடந்து செல்லத்தக்கதாக ஒவ்வொருவரும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். Now we are going to pray for all the children of God. God wants to bless them. They don't want to go as they come to the church. Oh hallelujah. Hallelujah. We thank you Lord. Oh Father, we come to your presence again, oh Lord. We pray for all the children, oh Lord. Bless them. Oh Father, they don't want to go back home as they come to the church, oh Lord. Bless them, oh Lord. Strengthen them with your word, oh Lord. Speak to them. Heal them, oh Lord. In the name of Jesus we pray. Thank you, Jesus. ஆசீர்வதித்த ஆண்டவரே அப்பா பிள்ளைகளை மகள பண்ணி அப்பா நீர் ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல தேவன் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் ஆமென். இறுதியாக ஜெபித்துக் கொள்வோம். ஆராதனை தொடக்கம் அது முடிவதை தேவ ஆவியான ஆளுகை செய்து வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபித்துக் கொள்வோம். Let's pray for the beginning to end of the service. God will lead us and bless us today. Oh hallelujah. சோதரம் ஆண்டவரே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா இந்த ஆராதனையில் அப்பா நீங்க தொடக்கம் முதல் முடிவரை அப்பா ஆவியானவர் நீங்க ஆளுகை செய்ய வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமது தேவ பிரசன்னம் இந்த இடத்தை மூடட்டும் ஆண்டவரே. உமது மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடட்டும் ஆண்டவரே. இந்த ஆராதனை அப்பா உமக்கு இருதயத்துக்கு ஏற்ற ஆராதனையாக அப்பா உமக்கு பிரியமுள்ள ஆராதனையாக இருக்க கிருபை செய்யுங்க அப்பா. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேங்க நல்ல தகப்பனே ஆமென் ஆமென் ஆமென். Praise the Lord. சத்தம் காணாது இந்த காலையில. Praise the Lord. Amen. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க கர்த்தருடைய வீட்டுக்கு வந்ததுக்கு? Amen. Every praise, honor and glory be to our God. நம்முடைய தேவன் மகிமையுள்ள தேவன், பெரிய தேவன். ஆமென். இந்த நாளிலே நாங்கள் பாடுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உணர்ந்து உண்மையிலே நாங்கள் பாட போகிறோம். நிறைய பேர் நாங்கள் கைத்தட்டி நாங்கள் பாடுவோம், ஆனால் எங்களுடைய இருதயம் எங்களுடைய சிந்தை வேற இடத்துல எங்கேயாவது இருக்கும். இந்த நாளிலே கர்த்தர் ஆவியானவர் ஒரு புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். Amen. Whatever you need, when you ask from this place, the word says, His eyes will see, His ears will hear every request that is made. ஆமென். இந்த நாளிலே அவருடைய வாசஸ்தலத்தில் இருந்து நீங்கள் கேட்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் ஒவ்வொரு கண்ணீருக்கும் ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் பதில் உண்டு. ஆமென். When you believe and confess, there will be deliverance. Chains will be broken. ஆமென். என்ன விண்ணப்பத்தை நீங்க ஏறெடுக்கிறீங்களோ இந்த நாளிலே, praise God. Give thanks to God, for our God is great. Amen. கரங்களை தட்டி உற்சாகமாய் we're going to sing. Every praise is to our God. Every praise is to our God. Every
Every word of worship with one accord. Every praise is to our God. Sing hallelujah to our God. Glory, hallelujah is to our God. Every praise is to our God. Every praise is to our God. Every word of worship with one accord. Every praise is to our God. Sing hallelujah to our God. Glory, hallelujah is to our God. Every praise is to our God. Shall we raise our hands and say, God my Savior, God my healer, God my deliverer. Yes He is, God my Savior, God my healer, God my deliverer. Yes He is, every praise is to our God. Every word of worship with one accord. Every praise is to our God. Sing hallelujah to our God. Glory, hallelujah is to our God. Every praise is to our God. God my Savior, God my healer, God my deliverer. Yes He is, God my Savior, God my healer, God my deliverer. Yes He is, We're able to say, God is my Savior, God is my healer, God is my deliverer, because we have tasted and seen that the Lord is good. Amen. ஆமென். நன்றி ராஜா. ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே நீங்க இருப்பதற்காக நன்றி ராஜா. இன்னும் ஒரு முறை நாங்கள் அதே பாடலை பாட போகிறோம். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக அல்ல, கர்த்தர் செய்ய போகிற நன்மைகளுக்காக. ஆமென். Because our God never stops working. ஆமென். உங்களுக்காக எந்த பொழுதும் அவர் யுத்தம் செய்து கொண்டே இருப்பார். He is constantly fighting your battles, and God says you do not need to do anything. You need to be still and know that I am God. நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். Amen. God is constantly working for you, and we're going to give thanks to God for all the promises, all the covenants, all the blessings that He is going to give you. Amen. இந்த நாளிலே அறிக்கை செய்கிற ஒரு விதமாக நாங்க சொல்ல போகிறோம். கர்த்தரே நன்றி ராஜா. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பயப்படேன். ஏன்? கர்த்தர் என்னோடு கூட இருப்பதால். ஆமென். நாங்கள் நன்றி சொல்ல போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதால். சூழ்நிலை உங்களுக்கு எதிராக இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருந்தால் நாங்கள் ஜெயத்தை காண்போம். ஆமென். God my Savior, God my deliverer, God my healer. Yes He is, God my Savior, God my healer, God my deliverer. Yes He is, every praise is to our God. Every word of worship with one accord. Every praise is to our God. Sing hallelujah to our God. Glory, hallelujah is to our God. Every praise is to our God. One last time, every praise is to our God. Every word of worship with one accord. Every praise
Nandri Raja, you are our Savior. You have been our healer. You have been our deliverer. And we thank you, Father. எங்களை தூக்கி சுமக்கிற தேவன் ராஜா நீர். எல்லா சூழ்நிலையிலும் எல்லா வழிகளிலும் ராஜா உம்முடைய கரம் எங்களை தூக்கி சுமப்பதற்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா. Lord, we thank you, Father. Thank you, Father. அவருக்கு நன்றி என்று சொல்ல போகிறோம். அடுத்த பாடல் மூலமாக புது வாழ்வு தந்த தேவன், புது துவக்கத்தை தந்த தேவன், புதிய காரியங்களை இந்த நாளிலே நம் மத்தியிலே செய்ய போகிறார். ஆமென். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி. ஆமென். குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்ற செய்தீர், சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டீர். புதியவைகள் தோன்ற செய்தீர், மறுபடியும் அறிக்கை செய்யுங்க. புதியவைகளை தோன்ற, புதியவைகள் தோன்ற செய்தீர், சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டீர். புதியவைகள் தோன்ற செய்தீர், சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டீர். அதற்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். கண்ணீருடன்
நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். Amen, amen. Father, I thank you for your speaking to your children right now, Lord Jesus. நீர் பேசுகிற ஒரு தேவன் ராஜா. We thank you for your voice is being heard right now, Father. புதியவைகளை தோன்ற செய்ய போகிற தேவன் ராஜா நீர். முந்தினதை நாங்கள் யோசிக்காமல், பூர்வமானதை நாங்கள் சிந்திக்காமல் ராஜா, மகிமையின் தேவன் எங்களோட கூட இருக்கிறதுக்காக நன்றி. Lord, we thank you for you are going to do great and mighty things in our midst, Father. It is not by might, not by power, but by His Spirit. By His Spirit, all things are possible. உம்முடைய ஆவினாலே ராஜா, எங்களுடைய பலன் அல்ல, எங்களுடைய பராக்கிரமம் அல்ல ராஜா, ஆனால் உம்முடைய ஆவினாலே எல்லாம் கூடும். Thank you, Jesus. கர்த்தர் மறுபடியும் ஒரு வசனத்தை எனக்கு he's been speaking to me through this word recently and he's reminding me right now. Exodus chapter 14, யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் எல்லோருக்கும் தெரிந்த வசனம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். Amen. The Lord will fight for you, you need only be still. ஆனால் நிறைய நேரம் நாங்கள் அதுக்கு அடுத்த வசனத்தை நாங்கள் படிக்க மறந்து விடுகிறோம். நாங்கள் வாக்குத்தத்தத்தை மட்டும் பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். Amen. God said you will do greater things than I. என்னை விட நீங்க பெரிய காரியங்களை செய்வீங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது அடுத்த வசனம் சொல்கிறது, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? Why do you cry unto me? He says in the English Bible. The Lord says to Moses and the Lord says to you and I today, why are you crying out to me? நீ ஏன் என்னோட கொண்டு முறையிடுகிறாய்? நீ ஏன் அழுது போராடுகிறாய் என்னோட? அவர் என்ன சொல்கிறார்? You have the rod and the staff with you. உன் கையிலே அதிகாரம் இருக்கிறது. Use it. God is saying to us, use it. Use what I've given you. Use the authority, the power, the might that I have given you. எங்களுடைய நாவுகளை அதிகாரம் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த நாளிலே? ஆமென், ஹalleluya. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமா? கரங்களை தட்டி ஆமென். நீங்கள் அதிகாரத்தை கொடுத்த தேவனே உமக்கு நன்றி ராஜா. Today God is asking, why don't you confess? நீங்கள் உங்கள் வாய்களை திறந்து நீங்கள் வந்து அறிக்கை செய்தீங்கள் என்றால் சாம்பல் கூட சிங்காரமாக மாறிவிடும். ஆமென். கர்த்தர் எழுப்பினது போல ஒரு எழுப்புதல் நம் மூலமாக இந்த பட்டணத்தில், in this country, in your families, in your churches, in your workplaces, in your children's life, in your children's life. Amen. பெற்றுக்கொள்வோமா இந்த நாளிலே? நீங்க கொடுத்த அதிகாரத்தின்படி ராஜா நான் அறிக்கை செய்கிறேன் ராஜா, எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினாலே உடைவதாக, இயேசுவின் நாமத்தினாலே சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க நீங்க அதிகாரம் கொடுத்த தேவன் ராஜா. சர்ப்பங்களையும் தேள்களையும் இந்த நாளிலே ராஜா நாங்க மிதிக்கிறோம் ராஜா. நான் உங்களுடைய கரங்களையும் குரல்களையும் உயர்த்தி நாங்க கேட்போமா? Father, break every bondage in my life, Father. Break every bondage in my life, Father. இந்த நாளிலே ராஜா என்னுடைய சிறையிருப்பை நீங்க மாற்றுங்க கர்த்தாவே. புதியவைகளை தோன்ற செய்யுங்க ராஜா. Let there be new things that be manifested in my life, Father. இந்த பகுதியிலே உங்களுக்கு கட்டுகள் இருக்கோ இந்த நேரமே Father, I ask for a miracle right now, Lord Jesus. ஒரு புதிய அற்புதம், ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய அக்கினி ராஜா, ஒரு புதிய விதமாக. Let there be a fire in this place, Father. Let there be a fire in this place, Father. Anoint your children, Lord Jesus. Anoint your Father. Anoint them, Father. Thank you, Jesus. உம்முடைய மகிமையினாலே நிரப்புங்க இயேசுப்பா, நிரப்புங்க இயேசுப்பா. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை
God is delivering some of you right now. Right now. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் கொடுங்க இயேசுப்பா. ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை தேவனின் மகிமை நம்மை மூடுங்க ராஜா. உம்முடைய வல்லமையினாலே, உம்முடைய கரத்தினாலே, உம்முடைய ஆவியினாலே இயேசுப்பா. Let there be a new fire in this place, Father. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. பாத்திரம் நீரே. உம்மால் அல்லாமல் என்னாலே ஒன்றும் செய்யக்கூடாதப்பா. உம்முடைய ஆவியினாலே எல்லாம் கூடும் ராஜா. பாத்திரம் நீரே. இயேசுவே நீர் பாத்திரரே. உம்மை போல் வேறு தெய்வமில்லை. உம்மை போல் வேறு தெய்வமில்லை. உம்மை போல் வேறு தெய்வமில்லை. உம்மை போல் வேறு அறிக்கை செய்யுங்க ராஜா. நீரை பார்க்கிற பாத்திரம் நீரே. இயேசுவே நீர் பாத்திரரே. பாத்திரம் நீரே. இயேசுவே நீர் பாத்திரரே. உம்மை போல் வேறு தெய்வமில்லை. உம்மை போல் வேறு தெய்வமில்லை. உம்மை போல் வேறு தெய்வமில்லை. உம்மை போல் வேறு தெய்வமில்லை. உயிருள்ள நாமம் மேலான நாமம். ஜீவனுள்ள நாமம் இயேசுவின் நாமம். உயிருள்ள நாமம் மேலான நாமம். ஜீவனுள்ள நாமம் இயேசுவின் நாமம். இயேசுவே மீட்பரே. ராஜனே எங்கள் இயேசுவே. இயேசு என்ற நாமத்தை நாங்கள் கூப்பிடுவோமா? Father, we cry out to you, Lord Jesus. ராஜனே எங்கள் இயேசுவே. பாத்திரம் நீரே. இயேசுவே நீர் பாத்திரரே. பாத்திரம் நீரே. இயேசுவே நீர்
going to stand in awe of my God. You are going to stand amazed at what my God is going to do for you. நீங்கள் சும்மா இருந்து அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி ஜெயத்தை தரப்போகிற தேவன். ஆமென், ஆமென். I need only to be still. நாங்கள் எங்களுடைய கவனத்தை நாங்கள் ஏற்ற இடத்துக்கு, நாங்கள் சரியான இடத்துக்கு திருப்பினோம் என்றால் உங்களுக்குரிய காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கும். Amen. You don't need to work for anything. You don't need to put any effort for anything. ஆனால் நீங்கள் சரியான இடத்திற்கு உங்களுடைய கவனத்தை திருப்பினீங்க என்றால் உங்களுடைய காரியம் அது பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கும். Amen. உங்களுடைய கவனத்தை இந்த நாளிலே, உங்களுடைய நாவுகளை இந்த நாளிலே பரிசுத்தத்துக்கும் இயேசுவுக்கும் ஒப்பு கொடுங்க. உங்களுடைய கவனத்தை, உங்களுடைய சிந்தையை, உங்களுடைய இருதயத்தை முழுவதுமாக உங்களுடைய ஆசை, என்னுடைய வாஞ்சை நீங்க தான் இயேசுப்பா என்று நீங்க சொல்லுவீங்க என்றால் உங்களுடைய காரியத்திலே ஒரு அதிசயம், ஒரு அற்புதம், ஒரு விடுதலையை நீங்க நிச்சயமாக காண்பீர்கள். ஆமென், ஆமென். இந்த நாளிலே யுத்தங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கும். உங்களுக்கு எதிராக போராட்டங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கும். நான் நடக்காது என்று சொல்லவில்லை. ஆனால் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிற அதிகாரத்தை உங்களுடைய நாவிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். Amen. Shall we receive it today? Shall we receive the authority that is given you? You have the authority and the power in Jesus' name to deliver every sickness, to deliver every bondage, to break every chain. Every power in the name of Jesus you have to break. Amen. Let us break every chain right now. இந்த அவருடைய ஸ்தலத்திலிருந்து நீங்க என்னென்ன கேட்கிறீங்களோ அவருடைய செவிகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அவருடைய கண்கள் இந்த ஸ்தலத்திலிருந்து நீங்க செய்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் திறந்திருக்கிறது. இந்த நாளிலே ஒரு சபையாக நாங்க சொல்லுவோமா, என்னுடைய ஆசை எல்லாம் நீங்க தான் இயேசுப்பா. இயேசுப்பா நீங்களே ராஜா, என்னுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்யுங்க கர்த்தாவே. In all aspects of my life, Father, I turn to you. I don't turn to people. I don't turn to the world. நான் ஏந்தி நிற்கிற கரமாக இந்த உலகத்திற்கு இல்லை. நான் உங்களிடத்தில், உங்களுடைய பாதத்தில் நான் நிற்கிறேன் அப்பா. ஏந்தி நிற்கிற கரமாக உம்முடைய பிள்ளையாக நான் வந்திருக்கிறேன் இயேசுப்பா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் வேறு உண்டு? உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் வேறு உண்டு? ஆசையெல்லாம் நீங்க இயேசுப்பா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. இதய கண்மலை நீர்தானையா, உரிய பங்கும் நீர்
இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, Heavenly gracious Father, இந்த காலை வேளையிலும் மறுபடியுமாக எங்களை ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஜீவ பலிகளாக ஒப்புக் கொடுக்கிறோம். and once again as living sacrifices we offer you into your presence. எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை நீர் ஆளுகை செய்கிறதற்காக உமக்கு நன்றி Lord, செலுத்துகிறோம். we give thanks for reigning in our body, mind and soul. இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை எங்கள் மத்தியிலே நீங்கள் ஊற்றி இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். Lord, we give thanks for pouring out your presence in our midst. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். Lord, we commit ourselves so that the Holy Spirit continuously lead us. மாமிசம் எந்த விதத்திலும் கிரியை செய்யாதபடி தேவ ஆவியானவர் தொடர்ந்தும் நீர் மகிமையாய் வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். Lord, we also pray that you be revealed gloriously rather than the flesh being exploited. ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் எங்கள் கால்களுக்கு தீபமும் எங்கள் பாதைகளுக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று நாங்கள் வாசிக்கின்றோமே. Lord, we also read that your words are light to my path and lamp to my feet. தொடர்ந்து உம்முடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். Lord, we continuously ask you and pray that you intercede with us through you. இந்த நேரத்திலும் ஆண்டவரே சிறுவர் ஆலயத்துக்காக ஜெபிக்கிறோம். Lord, we pray for the children church. சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் தொடர்ந்தும் உமக்கு ஏற்ற விதத்திலே அவர்களை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray that you continuously lead each and every child in a way that is pleasing to you. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In Jesus' name we ask and pray. ஆமென் ஆமென். தயவு செய்து உட்காருங்கள். Please be seated. பிள்ளைகள், நீங்கள் உங்களுடைய வகுப்புகளுக்கு போவதற்கு முன்பு ஆசனத்திலே அமருங்கள். Children, before you go to your children's church, please be seated for a few more minutes. இன்றைய நாளிலும் சிறுவர் ஆலயத்திலே இருந்து ஒரு சிறு பிள்ளை இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே ஒரு விசேஷ பாடலை பாட இருக்கின்றார்கள். Someone from the children's church is going to sing a special song in our midst today. எப்பொழுதும் நாங்கள் பெற்றோர்களுக்கு சொல்லுவது வழக்கம், உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஊக்குவியுங்கள். It is it's common practice that we tell the parents to encourage the children. கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக உங்களுடைய பிள்ளைகள் ஏதாவது காரியங்கள் கர்த்தருக்கென்று செய்ய விரும்பினால் தாராளமாக அந்த பிள்ளைகள் இந்த இடத்திலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அந்த காரியங்களை செய்ய முடியும். And if the child wants to glorify the name of God, they can definitely do and glorify God's name here. உங்களுடைய குடும்பத்திலே 2-3 பிள்ளைகள் இருப்பார்களானால் அவர்களா இணைந்து அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். If there are 2 or 3 children in your family, then they can join together and glorify God's name. ஏனென்றால் சிறு வயதிலே இருந்து அவர்கள் அப்படியாக மேடையிலே வந்து பாடுகின்ற பொழுது அவர்களுக்கு அந்த பயம் கூச்சம் எல்லாம் போய்விடும். And the reason for that is from a very young age, if they come to the stage and start singing, then the stage fright goes away from them. ஆகவே தான் நாங்கள் நம்முடைய சிறுவர் ஆலயத்தின் பிள்ளைகளை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறது வழக்கம். That is the reason why we encourage our children's church. வருகிற நாட்களிலே உங்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு தேவன் கொடுத்த தாளந்துகளை கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக பயன்படுத்தும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். We kindly ask you that you encourage your children in the coming days so they could use their gifts and talents for God's purpose. இன்றைய நாளிலும் எங்கள் மத்தியிலே மெலிஷா கிங்ஸ்லி அவர்கள் வந்து ஒரு விசேஷித்த பாடலை பாட இருக்கின்றார்கள். And in our midst, Alicia Kingsley is going to come and sing a special song. யாவருமாக நம்முடைய கரங்களை தட்டி அவர்களை உற்சாகமாக நாங்கள் மேடைக்கு வரவேற்போம். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஒரு விசேஷித்த பாடலை பாடுவார்கள். Shall we clap our hands and encourage her so she could come and glorify God's name? Yes
ஹalleluya. மறுபடியும் உற்சாகமாய் கரங்களை தட்டி மெலிஷாவை நாங்கள் வாழ்த்துவோம். praise god. hallelujah. அடுத்த தலைமுறை ஆராதனை வீரர்கள் எழும்பி வருகிறதை பார்க்கிற பொழுது கர்த்தருடைய நாமமே மகிமைப்படுவதாக. Let Lord's name be glorified when we see the next generation of worship leaders coming through. praise god. ஆமென். தொடர்ந்தும் நான் சொல்லுகிற வழக்கம் போல நம்முடைய சபையிலே உள்ள அனைத்து பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் தொடர்ந்தும் அவர்களை அபிஷேகித்து வருகிற நாட்களில் இன்னும் வல்லமையாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி. As I always say, please continuously pray for the children of our church so they could be used abundantly in God's kingdom. Okay, all the children, you all can go to your classes now. Praise God. Amen. Hallelujah. மறுபடியுமாக இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலும் பெத்தனி குடும்பத்தின் சார்பிலும் உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றேன். Once again in the name of our Savior Jesus Christ and on behalf of Bethany family I welcome you. இந்த மாதத்தின் இரண்டாவது ஓய்வு நாளிலே நாங்கள் கூடி வந்திருக்கின்றோம். We are gathered here on the second Sunday of this month. கர்த்தருடைய சமூகத்திலே வருகிறது எப்பொழுதும் நமக்கு ஆசீர்வாதம். It is a great blessing to come into the presence of ஆகவே தான் நாங்கள் ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் கர்த்தருடைய சமூகத்தை தேடி நாடி ஓடி வருகின்றோம். காரணம் என்னவென்றால் கர்த்தர் நம்மோடு இடைப்பட வேண்டும், கர்த்தர் நம்மோடு பேச வேண்டும், அவர் நமக்கு இந்த வாரம் முழுவதிலுமாக நம்மை நடத்தணும் என்று சொல்லி வாஞ்சியோடு தாகத்தோடு கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் வருகின்றோம். We earnestly come into the presence of God seeking his guidance, that asking God to speak to us and lead us throughout this week. அது மாத்திரமல்ல, மனமகிழ்ச்சியோடு நாங்கள் கர்த்தருடைய சமூகத்துக்கு நாங்கள் வர வேண்டும். Not only that, we should come joyfully into the presence of God. ஏனென்றால் அவரிடம் வருகிறவர்களை அவர் ஒருபொழுதும் புறம்பி தள்ளுகிற தேவன் இல்லை என்று நாங்கள் பார்க்கின்றோம். Because we see that whoever who asks and comes to him, he does not abandon. எப்பேற்பட்ட சூழ்நிலைகளே நீங்கள் இருந்தாலும் அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் நம்முடைய கூக்குரலுக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கின்றார். Whatever your circumstances may be, when you shout out to him, he always responds to you. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய கூக்குரலை கேட்கிற தேவனாக இருக்கின்றார். My dear children of God, this morning time God will definitely hear your sound. ஆகவே நீங்கள் தொடர்ந்தும் உற்சாகமாய் சோர்வுகளை நீக்கி கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் உற்சாகத்தோடு காணப்படுவோம். So let us be encouraged and joyful in the presence of God. Take away the weariness. வருகிற கடந்த ஒரு சில வாரங்களாக உங்கள் மத்தியிலே ஒரு தொடர் போதனையாக யாக்கோபின் நிருபத்தை நாங்கள் பார்த்து வருகின்றோம். The last few weeks as a continuous sermon we are listening to the word of God from the book of James. சொல்லுகிற காரியங்களை சுருக்கமாக ஏற்கனவே சொல்லிய காரியங்களை சுருக்கமாக சொல்லி மறுபடியும் இன்றைய நாளிலே மிகுதியான காரியங்களுக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்லலாம். I would like to briefly summarize whatever we've already spoken about and then go into the matters of this week. இன்றைக்கு வேதத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று. And the scriptures we see that all those who have ears, let them hear what the Holy Spirit says. இந்த நிருபங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அங்கே சபைகளுக்கு எழுதப்பட்ட நிருபங்களாக காணப்படுகின்றது. And all these epistles, when we look at it, these were written to the churches. காரணம் ஏன் ஆவியானவர் சபைகளுக்கு எழுதுகின்றார்? And the reason for that is Holy Spirit is writing to the churches. நாங்கள் எங்களுடைய ரட்சிப்பை முடிவு பரியந்தம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று. And the reason for that is for us to protect our salvation. பிசாசினாலே வருகிற சோதனைகளை விட்டு விலகி நாங்கள் கர்த்தருக்குள்ளாக இன்னுமாய் உறுதியாய் நிலைத்திருக்கும்படியாக. And to move away from all the trials and tribulation that the enemy might have, and so that we could come closer to God. நம்முடைய பின்னான வாழ்க்கைகளை நாங்கள் மறந்து முன்னானவைகளை நாடி பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக அந்த இலக்கை நோக்கி ஓடும்படியாக. And to forget whatever happened in the past and look at front and run for the prize of the high price that is kept for my calling. அது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நாங்கள் அனுதினமும் வளர்ந்து கொண்டு இருக்க வேண்டிய காலகட்டங்கள். Christian life is a time that we need to grow on a daily basis. ஒரே நிலையிலே நாங்கள் இருந்து விடக்கூடாது. We cannot remain in the same place. எங்களுடைய உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். Our inner man has to be renewed on a daily basis. எங்களுடைய மனக்கண்கள் ஆவிக்குரிய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். Our spiritual eyes should be open. கர்த்தருடைய சத்தியத்திலே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். We need to remain firm in the truth of God. வருகிற எல்லா சவால்களையும் எதிர்த்து நாங்கள் சாத்தானை மேற்கொள்வதற்கு கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய நாவிலே இருக்க வேண்டும். Whatever challenges that we may face and to overcome the enemy, we have to have the word of God in our mouth. ஆகவே தான் இந்த நிருபங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால்
பரிசுத்தவான்களுக்கு, விசுவாசிகளுக்கு, சிதறி இருக்கும் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் எழுதப்படுகிற நிருபங்களாக காணப்படுகின்றது. And therefore, if you look at the epistles, these are written to the righteous, to the scattered Christians. These words have been written to them. அதே போலதான் இன்றைக்கு யாக்கோபும் அங்கே சிதறி இருக்கின்ற யூத மக்களுக்கும் புறஜாதியருக்கும் இன்றைய காலகட்டத்திலே தேவனுடைய சபையிலே இருக்கிற விசுவாசிகளுக்கும் அவர் எழுதுகின்றார். And that similarly, James is writing to the scattered people of Christ, of the nations, to the children of God. He is writing to them. இந்த யாக்கோபு உங்களுக்கு தெரியும் கிறிஸ்து இயேசுவின் சகோதரனாக காணப்படுகின்றார். And you know, James is the brother of Jesus Christ. கிறிஸ்துவுக்கு பின் கிட்டத்தட்ட 45-48 இடைவெளிகளிலே எழுதப்பட்டது என்று வேத அறிஞர்கள் கூறுகின்றார்கள். And the scholars are saying that this book of James was written after Christ, 45 years after Christ. ஏன் யாக்கோபு இந்த நிருபத்தை எழுத வேண்டும்? Why should James write this epistle? பரிசுத்த ஆவியானவர் ஏன் யாக்கோபின் மூலமாக இந்த நிருபத்தை சபைகளுக்கு எழுதுகின்றார்? Why would the Holy Spirit through James write in this epistle to the churches? என்ன நோக்கத்துக்காக இந்த நிருபத்தை ஆவியானவர் சபைகளுக்கு எழுதுகின்றார்? What is the purpose that the Holy Spirit writes this epistle to the churches? ஒரு கிறிஸ்தவனாக, ஒரு கிறிஸ்தவளாக ஒரு தேவ பிள்ளை காணப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு இருக்க வேண்டிய பொறுப்புகள், கடமைகளை குறித்து இந்த நிருபத்திலே நாங்கள் பார்க்கலாம். And in this epistle, when we remain as a child of God, we see the responsibilities and duties that we have as Christians. இன்றைக்கு நாங்களும் நீங்களும் ஒரு சீஷனாக, சீஷியாக இருக்கின்றோம். அப்ப நமக்கு என்னென்ன பொறுப்புகள், கடமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து இந்த நிருபத்திலே நாங்கள் தெளிவாக பார்க்கலாம். You and I remain a disciple. So what are the duties and responsibilities that have been given to us as disciples? We could clearly see in these epistles. இன்னும் ஒரு காரியத்தை நாங்கள் அங்கே பார்க்கின்றோம். We see another point as well. யாக்கோபின் நாட்களிலே அங்கே அவர்கள் நற்கிரியைகளை செய்ய அவர்கள் மறுத்து விட்டார்கள். And in the day of James, they refused to do good deeds. நற்கிரியைகளை செய்வதை அவர்கள் நிறுத்தி விட்டார்கள். They stopped doing good works. அப்ப இதை பரிசுத்த ஆவியானவர் சபைகளுக்கு அவர் வெளிப்படுத்தும் விதமாக ஆவியானவர் மூலமாக யாக்கோபு இந்த நிருபத்தை எழுதுகின்றார். And therefore, Holy Spirit, in His responsibility to reveal this to the churches, uses James to write this to the church. அந்த காலகட்டத்திலே வாழ்ந்த விசுவாசிகளுக்கு ஒரு கேள்வி எழும்புகின்றது. There's a question that arises to the believers of those days. நாங்களே நற்கிரியைகளை செய்ய வேண்டும். Why should we do good work? ஏன் நல்ல காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டும்? Why do we have to go do good deeds? விசுவாசத்தினாலே நாங்கள் ரட்சிக்கப்படுகின்றோம். And through faith we are saved. விசுவாசத்தினாலே நாங்கள் நீதிமானாக்கப்படுகின்றோம். And through faith we become righteous. ஆகவே நாங்கள் நற்கிரியைகளை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. So therefore there's no need for us to do good deeds. இன்றைக்கு ஒரு சிலருடைய உள்ளத்திலும் இப்படிப்பட்ட கேள்விகள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றது. Even these days some of us have the same question arising in our hearts. நாங்கள் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்படுகிறோம், அது உண்மைதான். It is true that we are saved by our faith. ஆனால் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கின்ற பொழுது நாங்கள் தொடர்ந்தும் நற்கிரியைகளை செய்கிறவர்களாகவும் நாங்கள் இருக்க வேண்டும். But when you remain as a Christian, we do have to do good deeds as well. அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி இருக்கின்றார். That is why God has made us. அதற்காகத்தான் கர்த்தர் தம்முடைய பிள்ளையாக நம்மை வைத்திருக்கின்றார். That is why He has kept us as His child. ஆகவே நாங்கள் ஒரு சில காரியங்களை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். So we've already seen a few points. நாங்கள் முதலாவது அதிகாரத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அங்கே ஒரு தேவ பிள்ளைக்கு ஏற்படுகிற பரீட்சைகளையும் சோதனைகளையும் குறித்து நாங்கள் பார்க்கிறோம். பரீட்சைகளையும் சோதனைகளையும். And in James chapter 1 we see the trials and temptations of a child of God. அங்கே 2 இருந்து 3வது அதிகாரத்தை நாங்கள் வாசிக்கின்ற பொழுது ஒரு தேவ பிள்ளை கர்த்தருடைய வார்த்தையை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்கிறார். And in 2 and 3 we see that the child of God needs to follow the word of God. தேவனுடைய பிள்ளைகள் பாரபட்சம் பார்க்க கூடாது என்று அங்கே எழுதுகின்றார். And he also writes favoritism is forbidden. விசுவாசமும் கிரியைகளும் எப்படியாக செயல்படுகிறது என்பதை குறித்து அங்கே விசுவாசிகளுக்கு தெளிவாக போதிக்கின்றார். Clearly he preaches to the disciples how faith and deeds work. அங்கே இருவகையான ஞானங்கள் இருக்கிறது என்பதை குறித்து அங்கே தெளிவாக போதிக்கின்றார். And he also clearly teaches them there are two kinds of wisdom. பின்பதாக அங்கே 4வது 5வது அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கின்ற பொழுது ஒரு சபைக்கு, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு சில புத்திமதிகளை கூறுகிறதை நாங்கள் பார்க்கலாம். And then in chapter 4 we can see to the church, to the child of God, he provides some advice to them.
நாலாவது அதிகாரத்தை நாங்கள் பார்க்க ஆரம்பித்தோம். We started looking at chapter 4. அங்கே முதலாவது வசனத்தில் இருந்து 10வது வசனத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு தேவனுடைய மனிதன் எப்படியாக தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்பதை குறித்து ஒரு சில புத்திமதிகளை இந்த வசனங்களின் ஊடாக யாக்கோபு சபைகளுக்கு கூறுகின்றார். And through this verses, chapter 4 verses 1 to 10, we can see James clearly advising and counseling people on how to be obedient to God or submitting ourselves to God. எல்லாருமாக நம்முடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். Shall we all turn our Bibles to James chapter 4? யாக்கோபின் நிருபம் 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். Take James chapter 4. ஏற்கனவே நாங்கள் 4 வசனங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். We've already seen the first 4 verses. இன்றைக்கு மீதியாய் இருக்கிற வசனங்களை கர்த்தருக்கு சித்தமானால் நாங்கள் பார்த்து முடிக்கலாம். And if it's the will of God, let us see the remaining verses today. அங்கே முதலாவது வசனத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது when you see verse 1, வாசியுங்கள். உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சையினால் அல்லவா? போதும். What causes fights and quarrels among you? Don't they come from your desire that battle within you? பாருங்கள், நமது இச்சைகள் இன்றைக்கு 2 விதமான இச்சைகள் இருக்கிறது என்பதை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். We have 2 kinds of desires, pastor said. பொல்லாத இச்சைகள், சுயநலமான இச்சைகள். Dangerous and selfish desires. பொல்லாத இச்சைகளை யார் போட்டுக்கொண்டு இருக்கிறது? நமக்குள்ளாக சத்துரு போட்டுக்கொண்டிருப்பான். The enemy would be putting the dangerous desires in us. எப்படியாக இந்த காரியத்தை செய்யலாம், எப்படியாக இந்த நபரை நாங்கள் வீழ்த்தலாம் என்று அப்படியாக பொல்லாத இச்சைகளை எப்பொழுதும் நம்முடைய சிந்தனைகளுக்குள்ளாக போட்டுக்கொண்டிருப்பவன் சத்துருவானவன். How we could destroy somebody, how could we bring somebody down? These kind of dangerous desires are put into our thoughts by the enemy on a daily basis. அடுத்து இன்னும் ஒரு இச்சை என்னவாம்? சுயநலமான இச்சை. The second desire is a selfish desire. சுயநலம் என்றால் தனக்குத்தான் எல்லாம் என்று தனக்கென்று எல்லாமே தனக்கென்று ஒரு சுயநலமாக தன்னையும் தன்னை குடும்பத்தையும் குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறவர்கள். Selfish means people who think constantly about themselves, their benefits, what they are gaining and the benefits of their family, the desires of their family. They prioritize themselves above everybody. இப்படிப்பட்ட இச்சைகளிலே இருக்கின்ற பொழுது அங்கே சபைகளுக்குள்ளாக என்ன வருகிறது? சண்டைகள், யுத்தங்கள் வருகிறது. And when you have these kind of desire, that's when we have fights and quarrels amongst people of. இரண்டாவது வசனம், verse 2. நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் அடைய கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. You desire but do not have, so you kill. You covet but you cannot get what you want, so you quarrel and fight. You do not have because you do not ask God. இப்படிப்பட்ட இச்சைகள் நம்முடைய வாழ்க்கையில் சுயநலமான பொல்லாத இச்சைகள் இருக்கின்ற பொழுது நாங்கள் எவ்வளவுக்கு விண்ணப்பம் பண்ணியும் அது எங்களுக்கு சித்திக்கிறது இல்லை, எங்களுக்கு வாய்க்கிறது இல்லை என்று யாக்கோபு தெளிவாக நமக்கு போதிக்கின்றார். And James very clearly teaches us that if you have these dangerous and selfish desires, then whatever you ask will not be fulfilled. இன்னைக்கு நாங்கள் ஜெபிப்பதற்கு முன்பதாக எப்படிப்பட்ட சிந்தனை இச்சையில் நமக்குள்ளாக இருக்கிறது? When before we pray, what kind of desire or thoughts we have in us? நம்முடைய விருப்பம் கிறிஸ்து இயேசுவுக்கு விருப்பமாக இருக்கிற காரியமாக இருக்கின்றதா? Is our desire pleasing in the eyes of the Lord? நம்முடைய வாஞ்சைகள் கிறிஸ்துவை பிரியப்படுத்துகிறதாக இருக்கின்றதா? All our urges and desires, does it please God? அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் பொல்லாத இச்சைகளை, சுயநலமான இச்சைகளை கொண்டிருக்கின்றோமா? Or do we have dangerous or selfish desires in our life? அப்படிப்பட்டவர்களுக்கு அங்கே வேண்டிக் கொள்வது எதுவோ அவர்களுக்கு சித்திக்கிறது இல்லை என்று யாக்கோபு தெளிவாக கூறுகிறார். James very clearly points out that those kind of people who have dangerous and selfish desires, whatever they pray or ask will not be granted. மூன்றாவது வசனம், verse 3. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். When you ask, you do not receive, because you ask with wrong motives, that you may spend what you get on your pleasures. நம்முடைய இச்சைகளை நிறைவேற்றும்படியாக நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகின்றோம். We ask to please our desires. எங்களுடைய இச்சைகளுக்கு ஏற்றபடி நாங்கள் ஜெபிக்கின்றோம். And we pray with the wrong motives. சுயநலமான
சுயநலமான ஜெபங்களாக காணப்படுகிறது. These are selfish prayers that we take. பொல்லாத இச்சைகளை நிறைவேற்றும்படியாக ஜெபம் காணப்படுகிறது. And the prayer is to fulfill the dangerous desires. அப்படிப்பட்ட விண்ணப்பங்கள் கேட்கப்பட மாட்டாது என்று அங்கே யாக்கோபு கூறுகின்றார். And James is clearly saying that those type of petitions will never be heard. தகாத விதமாக நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினாலே இன்னுமாக நாங்கள் பெற்றுக்கொள்ளாது இருக்கிறோம் என்று ஆவியானவர் யாக்கோபின் மூலமாக சபைகளுக்கு கூறுகின்றார். We do not receive because he asked with the wrong motives, and the Holy Spirit through James reveals this to the church. கூறிவிட்டு 4வது வசனத்திலே விசுவாசிகளை பார்த்து தான் இப்படியாக கூறுகிறார். And having said that, he says on verse 4, he looks at the believers and says verse 4, விபச்சாரரே விபச்சாரிகளே உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்திற்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். ஆமென். You adulterous people, don't you know that friendship with the world means enmity against God? Therefore anyone who chooses to be a friend of the world becomes an enemy of God. அந்த காலகட்டத்திலே எப்படியாக தேவனுடைய பிள்ளைகள் காணப்படுகிறார்கள்? And how are the people of God remain in those days? அவர்கள் உலகத்துக்குள் ஒரு காலம், They have one foot in the world கிறிஸ்துவுக்குள் ஒரு காலம். and one foot on Christ. ஆகவேதான் அவர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், And that is why he looks at them and say, தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? உலக சிநேகம். and that's what he says, that don't you know that friendship with the world means enmity against God? Friendship with the world. நீங்கள் உலகத்திலே சிநேகிதர்களாய் இருக்கின்ற பொழுது என்னவாம்? உலகத்துக்கு சிநேகிதராய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறார். And those who want to have friendship with the world remains with the enmity of God. கடந்த வாரத்திலே நாங்கள் அதை பார்த்தோம். Last week we saw this. நீங்கள் கிறிஸ்துவை விட்டு விலகும்படி கெடுக்கப்பட்டு போவீர்கள் என்று நான் பயந்திருக்கிறேன் என்று பவுல் சொல்கிறார். And Paul says that you will be separated from Christ, and I have that fear in me. இன்றைக்கு கிறிஸ்துவை விட்டு பிரிப்பதற்கு, கிறிஸ்துவை விட்டு நாங்கள் கெட்டு போவதற்கு தான் இன்றைக்கு பலவிதமாக சத்துருவானவன் நம்முடைய மனங்களை அவன் குழப்பிக் கொண்டிருக்கின்றான். And for us to be separated, to be detached from Christ, that is the idea and the will of the enemy who thinks on that on a daily basis, trying to destroy us. ஆகவேதான் ஆவிக்குரிய ஒரு பிள்ளை சிந்தனையிலே மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும். That is why a child of God or a child of the Spirit needs to be very clear in their thoughts. தேவனுக்குள்ளாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாங்கள் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். And in Christ we need to strengthen our spiritual life. இந்த உலக காரியங்கள், உலக ஆசைகளை காட்டி, உலக இச்சைகளை காட்டி இன்றைக்கு என்ன செய்கிறான்? தேவனிடம் இருந்து தேவ பிள்ளையை, தேவ ஊழியக்காரனை அவன் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து விடுகிறான். And a child of God, a believer, a servant of God, a minister of God, slowly and steadily he brings them away from Christ, showing the desires, the wonders of the world. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இரண்டு எஜமான்களுக்கு நாங்கள் ஊழியம் செய்ய முடியாது என்று. And Jesus Christ says that you cannot serve two masters. ஆகவே கர்மியான தேவனுடைய பிள்ளைகளே, So therefore my dear child of God, இன்றைக்கு நாங்கள் கர்த்தருக்குள்ளாக இருக்கின்ற நாங்கள் கர்த்தருக்குள்ளாக நாங்கள் இன்னுமாய் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். so when we remain in Christ, we need to strengthen our spiritual life in Christ. ஆகவே தான் நாங்கள் இந்த நிருபங்களை சபைகளுக்கு போதிக்கின்றது. That is why this epistle teaches this church. இன்றைக்கு ஆசீர்வாதமான பிரசங்கங்கள் என்றால் நமக்கு கேட்க வாஞ்சையாக இருக்கும். We simply love to listen to preach sermons of blessing. ஆனால் போதனைகளை கேட்பதற்கு சற்று கடினமாக இருக்கும். But to listen to teachings, it will be very difficult. காரணம் என்னவென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு இடைப்படுகின்றார். The reason for that is this Holy Spirit is interceding with us. என்னோடு பேசுகின்றார். He is speaking to me. உங்களுக்கு பேசுவதற்கு முன்பதாக என்னோடு பேசினார். Before he spoke to you, he spoke to me. என்னை புடமிடுவதற்கு, To correct me. என்னை சரி செய்து கொள்வதற்கு, To rectify me. அவருடைய பாத்திரத்துக்கு நான் பாத்திரவானாக காணப்படுவதற்கு, And to be worthy of his vessel. அதே போலதான் அவர் தம்முடைய சபையை குறித்து மிகவும் கரிசனை உள்ளவர்களாய் இருக்கிறார். And he has greatest concern about his own church. நீங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய பார்வையிலே விலையேற பெற்றவர்கள். You are priceless in his eyesight. அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே அவர் விலைக்கிரயம் கொடுத்து நம்ம ஒவ்வொருவரையும் வேண்டி இருக்கின்றார். Through his priceless blood that he shed, he paid a heavy price to bring us into him. ஆகவேதான் அவர் நம்மை தம்முடைய பிள்ளைகளாக நம்மை அழைக்கின்றார். That is why he is calling us as children. இன்றைக்கு அவருடைய பிள்ளை கெட்டுப் போவது அவருடைய சித்தம்
சித்தமல்ல. It is not his desire that his children be நம்முடைய destroyed. பிள்ளைகள் நாம் கெட்டுப் போவது நமக்கு சித்தமல்ல. And it is not our desire for our child to perish. ஆகவேதான் சபையை குறித்த பாரத்தோடு அவர் வாஞ்சியோடு இப்படிப்பட்ட காரியங்களை மறுபடியும் வலியுறுத்துகிறார். காரணம் என்ன? என்னுடைய உங்களுடைய ரட்சிப்பை முடிவு பரியந்தம் நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் என்று. And with a heavy heart and burdened heart, he continuously reminds of these things, this teaching, so that we could protect our salvation until the end. இன்றைய நாளிலே வசனம் 5 நாங்கள் வாசிப்போம். Let us read verse 5 today. இந்த வசனத்திலே நாங்கள் தெளிவாய் பார்க்கின்றோம். And in this verse we clearly see, வாசியுங்கள். read that. நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கியம் வாஞ்சியாய் இருக்கிறார். நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? What do you think scripture says without reason that he jealously longs for the spirit he has caused to dwell in us? பாருங்கள், நன்றாய் கவனியுங்கள். Listen carefully. என்ன யாக்கோபு பார்த்து விசுவாசிகள் பரிசுத்தவான்களை பார்த்து கூறுகின்றார்? What does James looks at the believers or the righteous and say? நாங்கள் ஒவ்வொரு வசனத்தையும் வாசிக்கிற பொழுது நிறுத்தி ஆராய்ந்து நாங்கள் வாசிக்க வேண்டும். When we read each word, we need to stop and examine them very carefully before. ஒவ்வொரு வார்த்தையும் மிக முக்கியமாக இருக்கிறது. Every word has a purpose. அப்ப நாங்கள் அந்த வார்த்தைகளை வாசிக்கிற பொழுது ஏனோ தானோ என்று வாசித்து விட்டு போய்விடக் So கூடாது. we cannot haphazardly read those scriptures. இந்த ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவன் இருக்கின்றது. Because every word has life in it. ஒவ்வொரு வார்த்தையும் நம்மோடு இடைப்படுகிறது. Every word intercedes with us. ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய உள்ளத்தை இடைப்பட்டு நம்மை விடுதலை ஆக்குகிறது. And every word intercede with our heart and ஆகவேதான் இந்த வார்த்தையை நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் கிரகிக்கிறவர்களாய் தியானிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். And that is why we need to be always understanding these words and meditating நம்மில் on these words. என்று சொல்கிறார், நம் அனைவருக்குள்ளும் இருக்கிற வாசமாய் இருக்கிற ஆவியானவர். And the Holy Spirit that dwells in each one of us. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் வாசமாய் இருக்கிறாரா? Does the Holy Spirit dwell in you? அந்த ஆவியானவருக்கு நாங்கள் இடம் கொடுக்கின்றோமா? Are we giving room and space for that Holy Spirit? அந்த ஆவியானவருக்கு நாங்கள் எப்பொழுதும் அவர் எங்களுக்குள்ளாக இருக்க நாங்கள் இடம் கொடுக்கின்றோமா? Are we allowing the Holy Spirit to remain in us? நம்மை நாமே நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். Shall we examine ourselves? அவர் எங்களுக்குள்ளாக வாசமாய் இருக்க விரும்புகின்றார். He desires to dwell in us. அந்த ஆவியானவரை நாங்கள் எங்களுக்குள்ளாக இருக்கும்படியாக நாங்கள் அவரை வாஞ்சிக்கின்றோமா? And are we having the desire so that he could dwell in us? நம்மில் வாசமாய் இருக்கிற The Holy Spirit that dwells இன்னைக்கு நம்மை குறித்து ஒவ்வொருவரை குறித்தும் அவர் கரிசனை உள்ளவராய் இருக்கின்றார். in each one, he has concerns. இன்னைக்கு அது நமக்கு தெரியாமல் இருக்கிறது. We do not இன்னைக்கு நாங்கள் understand. வெளியே போகிற பொழுது எத்தனையோ ஆபத்துகளிலே இருந்து கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். எவ்வளவு கரிசனை உள்ளவராய் எங்களை காத்து வழிநடத்துகின்றார். When we go out in the world, there are so many dangerous situations that he saves us. He has so much concerns over us that he continuously protects us. ஆபத்து வருமுன்பே எங்களை அவர் பாதுகாக்கின்றார். Even before the danger could enter into us, he protects us. இன்னைக்கு ஆசீர்வாதங்களை பெற்றால் நாங்கள் சாட்சி சொல்லாதபடி எங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே நாங்கள் சாட்சி சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவராகிய தேவன் ஆவியானவர் நமக்குள்ளாய் வாசம் இருந்து நம்மை எப்பொழுதும் நடத்துகிற தேவனாக இருக்கின்றார். And we should be bearing testimony all throughout life, not only when we receive something on the God, because the Holy Spirit dwells in us all the time and helps us. ஆகவேதான் யாக்கோபு அதை நன்றாய் உணர்ந்து வைத்திருந்தார். And that James understood this very clearly. அவர் என்ன சொல்கிறார் சபை விசுவாசிகளை பார்த்து? And what does he looks at the believers and say? நம்மில் எனக்குள்ளாய் உங்களுக்குள்ளாய் வாசமாய் இருக்கிற ஆவியானவர். And the Holy Spirit that dwells in you and I, us. வாசமாய் இருக்கிற ஆவியானவர் The Holy Spirit that dwells in us. நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார் என்று வேதம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? Or do you think the scripture says without a reason that he jealously longs for the Spirit? என்னை குறித்து அருமையான தேவ பிள்ளையை ஒன்றை கவனித்துக் கொள்ள வேண்டும். My dear child of God, we need to observe one thing. இன்றைக்கு என்னை குறித்து உங்களை குறித்து அவர் வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறார். And he jealously longs about you and I. அவர் வைராக்கியம், இன்றைக்கு நாங்கள் சில வேளைகளிலே வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கலாம். And we may not be strong in certain things. ஆனால் அவர் என்னை குறித்து உங்களை குறித்து அவர் வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறார். But he has a
definite zeal about you and me. ஏன் வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறார்? Why does he have a zeal about us? என்னுடைய பிள்ளை எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கணும். Because my child of mine should always remain with me. என்னுடைய பிள்ளை என்னை ஆசீர்வாதமாய் இருக்கணும். My child should be blessed. என்னுடைய பிள்ளைகள் எந்த குறையும் இல்லாதபடி சம்பூர்ணமாய் இருக்க வேண்டும். My children should not have any shortcoming. They mean to be complete. அப்ப நம் ஒவ்வொருவரையும் குறித்தும் அவர் வைராக்கியமாய் இருக்கிறார். So each one of us, he has a particular zeal about us. அதே வைராக்கியம் இன்றைக்கு நாங்கள் அவரின் மேலே வைக்கின்றோமா? And the same zeal, the same jealousy do we have over him? நாங்கள் வைராக்கியமாய் கர்த்தருக்காக காரியங்களை செய்கின்றோமா? And are we doing things for God with the zeal in us? அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை குறித்து அவர் வைராக்கியமாய் இருக்கின்றார். The Holy Spirit has a zeal about us. ஆனால் நாங்கள் அவரை குறித்த அந்த வைராக்கியத்தோடு காணப்படுகிறோமா? But do we remain with the same zeal about him? அருமையான தேவ பிள்ளையே, My dear child of God. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் போகிற பொழுது ஒரு சோதனை வருகிற பொழுதுதான் எவ்வளவுக்கு நாங்கள் வைராக்கியம் இருக்கிறோம் வைராக்கியம் இல்லாமல் இருக்கிறோமா என்பதை அறிந்து கொள்ளலாம். My dear children of God, when we have troubles and trials in our life, that's when we could understand how much zeal we have over spiritual life. அப்பொழுதுதான் ஒரு விசுவாசியை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். That's when we could clearly understand எவ்வளவுக்கு அவர்கள் கர்த்தரை குறித்த வைராக்கியம் அவர்களுக்குள்ளாய் இருக்கிறது how என்பதை. much zeal they have over Christ at that particular moment. காரணம் என்ன? நாங்கள் விசுவாசத்திலே பலவீனராய் இருக்கின்றோம். Because we are weak in our faith. காரணம் என்ன? நாங்கள் இன்னுமாய் குழந்தைகளைப் போல பாலை அருந்திக் கொண்டிருக்கின்றோம். And for the reason for that, as little children, we are still drinking milk. இன்னைக்கு சோதனைகள் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த சோதனைகளிலும் நாங்கள் கர்த்தருக்குள்ளாக வைராக்கியமாய் இருக்க வேண்டும். ஆகவேதான் யாக்கோபு சொல்லுகிறார், அங்கே விசுவாசிகளை பார்த்து வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று அங்கே யாக்கோபு அங்கே அந்த விசுவாசிகளை பார்த்து கேட்கிறார் என்று நினைக்கிறீர்களா? And when we have trials and tribulations in our life, we need to stand with the zeal. And that's why James looks at the believers and say, do you think that these words of the whole scripture has no purpose? இன்றைக்கு நாங்கள் அப்படி நினைத்திருக்கின்றோமா? Are we thinking like that? அன்பான தேவ பிள்ளையே, My dear child of God, இன்றைக்கு நாங்கள் இறுதி வரை கர்த்தருக்குள்ளாக நாங்கள் வைராக்கியம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். we need to have a zeal until the end about Christ. வருகிற காலங்களிலே பாடுகள் வருகின்ற பொழுது, In the coming days, when you have problems, கிறிஸ்துவுக்காக நாங்கள் வாழ்கின்ற பொழுது நிந்தைகள் வரும். when we live for Christ, you will have trouble. கிறிஸ்துவுக்காக வாழ்கின்ற பொழுது அவமானங்கள் வரும். And then when you live for Christ, you will be shamed. கிறிஸ்துவுக்காக வாழ்கின்ற பொழுது இன்றைக்கு அநேகர் நமக்கு எதிராக பேசுவார்கள். When you live for Christ, there are so many people who speak against us. ஆனால் நானும் நீங்களும் என்னவாம் கர்த்தருக்குள்ளாக நாங்கள் வைராக்கியமாய் நாங்கள் தொடர்ந்தும் காணப்பட வேண்டும். But you and I should remain with the zeal in Christ. அந்த வைராக்கியம் இன்னுமாய் எங்களுக்குள்ளாய் வேணும். And that zeal needs to grow in each one of us. இயேசுவோடு கூட சீஷர்களுக்குள்ளாக முதலிலே அந்த வைராக்கியம் இல்லை. கிறிஸ்து இயேசு பரத்துக்கு ஏறெடுத்துக் கொள்ளப்பட்ட பின்பு அவர்கள் வைராக்கியமாக சுவிசேஷத்தை சொல்லி அநேகர் கிறிஸ்து அண்டியிலே அவர்கள் வழிநடத்தி இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள். And even the disciples of God, Jesus Christ, they did not have that zeal initially, but after Jesus was ascended to heaven, then they had that zeal and they led so many people into the kingdom of God. அப்படிப்பட்ட வைராக்கியம் இன்றைக்கு இந்த நாட்களிலும் சபைகளுக்குள்ளாய் விசுவாசிகளுக்குள்ளாய் ஊழியர்களுக்குள்ளாய் காணப்பட வேண்டும். And that same zeal should remain in churches, ministers, believers in churches today. அருமையான தேவ பிள்ளையே, My dear child of இன்றைக்கு God, நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். let us think today. நமக்குள்ளாய் வாசமாய் இருக்கிற ஆவியானவர், The Holy Spirit that dwells in us, நம்மை அறிகிற ஆவியானவர், the one who knows us, நம்முடைய சிந்தனைகளை அறிகிற the ஆவியானவர், one who knows our thoughts, இன்றைக்கு இவ்வளவுக்கு நாங்கள் கர்த்தருக்குள்ளாக வைராக்கியம் இருக்கின்றோம். how much zeal that we have in Christ today. கர்த்தருக்காக எங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க நாங்கள் எத்தனை பேர் ஆயத்தமாய் இருக்கின்றோம். How many of us are prepared to commit our life for Christ? அருமையான தேவ பிள்ளையே, My dear child இந்த of கால God, வேளையிலும் நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். this morning time let us think. வைராக்கியம் உள்ள அந்த உணர்வை கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டும். கர்த்தருக்காக Let Lord give us that feeling that we need to remain in zeal with Him for Him. பாருங்கள், அப்படியாக சொல்லிவிட்டு 6வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். And having said that, let us read verse 6 now. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபையை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஆமென். But He gives us more grace. That is why Scripture says, God opposes the proud but shows favor to the humble. பாருங்கள், அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே என்று அங்கே யாக்கோபு ஆரம்பிக்கின்றார். And James starts this verses with
saying that he gives us more grace. நாங்கள் வைராக்கியமாய் வருவதற்கு அவர் அதிகமான கிருபையை நமக்கு அளிக்கிறார். And he gives us more grace so that we grow in the zeal for Christ. இன்றைக்கு நாங்கள் தேவனை விட்டு எவ்வளவு தூரம் போனாலும் அவர் அதிகமான கிருபையை நமக்கு தருகிறார். காரணம் என்ன? நானும் நீங்களும் அவருக்குள்ளாய் வைராக்கியமாய் இருக்க வேண்டும். வழிவிலகி போய்விடக் கூடாது, உலகத்தின் பின் போய்விடக் கூடாது, உலக காரியங்களை வாஞ்சிக்க கூடாது, உலக காரியங்களை இச்சிக்க கூடாது என்று அவர் என்ன செய்கிறார்? எங்களுக்குள்ளாக அதிகமான அந்த கிருபையை நமக்கு கொடுக்கின்றார். And he gives us more grace. However far that we could go from Christ, he gives us that grace so that we could not be destroyed, we could not idle in the worldly pleasures. And he wants us to, he gives us more grace so that we could build up that zeal to live for Christ. நம்முடைய ஆண்டவர், நம்முடைய அப்பாவை நாங்கள் நன்றாய் புரிந்து வைத்திருக்க வேண்டும். We need to understand our Father, our God அவர் very clearly. எப்படிப்பட்ட கிருபையை நமக்கு அளிக்கின்றார். What grace he gives us. இன்றைக்கு நாங்கள் பாவம் செய்துவிட்டு நாங்கள் மறுபடி வருகின்ற பொழுது மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு விசுவாசத்தோடு அவருடைய சமூகத்திலே வருகிற பொழுது அவர் கிருபையாய் நம்மை மன்னித்து அவருடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்கிறார். When we sin and repent and come into his presence through his abundant grace, he forgives us and accepts us our child. அதுதான் நானும் நீங்களும் ஆராதிக்கிற நம்முடைய அப்பா. That is the Father that you and I worship. கிருபையும் இரக்கத்தையும் எப்பொழுதும் தொடர்ந்து நமக்கு அருளுகிற தேவனாக இருக்கின்றார். And he's a God who always gives us grace and mercy over and over again. காரணம் என்ன? அவரை மீண்டும் மீண்டுமாக நானும் நீங்களும் நேசிக்க வேண்டும். And the reason for that is you and I need to continuously keep அதுக்காக loving him. அவர் தம்முடைய கிருபையை அளிக்கின்றார். And that is why he gives us his அவருடைய grace. இரக்கத்தை அளிக்கின்றார். And that's why he gives us his mercy. என்னுடைய மகள், My என்னுடைய daughter, மகன் my son என்னை விட்டு விலகிவிடக் கூடாது, should not leave my என்னை விட்டு presence. தூரமாய் போய்விடக் கூடாது, They should not be taken far away உலகத்தின் from பின்பதாக us. இச்சித்து போய்விடக் கூடாது They should not have the desire of the world and run behind it. என்பதற்காகத்தானே அவர் கிருபையும் இரக்கத்தை இன்னும் அதிகமாக நமக்கு அளித்துக் And that கொண்டிருக்கின்றார். is why he's giving us the grace and mercy more and more because of that. அந்த கிருபையை நாங்கள் உதாசீனப்படுத்தக் கூடாது. We should not ignore that grace. இன்றைக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை அளித்து இன்றைக்கு அநேகர் அந்த உதாசீனம் செய்தபடியினாலே எப்படியாக இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் கண்ணார பார்க்கின்றோம், நீங்கள் பார்க்கின்றீர்கள். And because we are ignorant of the grace, we see from our own eyes how people are suffering because they ignored that grace. அவர் கிருபையை அதிகமாக நமக்கு அளிக்கிற தேவனாக இருக்கிறார். And he's a Lord, he gives us more grace. தாழ்மை உள்ளவர்களுக்கு அது பாருங்கள், அந்த வசனத்திலே பாருங்கள், அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறார். ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கின்றார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. But see these verses how beautifully put. He says he gives us more grace, but God opposes the proud but shows favor to the humble. அப்ப அதிகமாய் கிருபை அளிக்கிறது யாருக்கு? Who does he give more grace? தாழ்மை உள்ளவர்களுக்கு. To those who are humble. இன்றைக்கு நம்முடைய தாழ்மை எப்படி இருக்கின்றது? How is our humbleness today? இன்றைக்கு சபைகளிலே நாங்கள் இருக்கின்றோம். We are in churches today. எவ்வளவுக்கு நாங்கள் நம்மை தாழ்த்துகின்றோம்? How much are we humbling ourselves? இன்றைக்கு அதைத்தான் இந்த இடத்திலே யாக்கோபு அங்கே பரிசுத்தவான்களுக்கு விசுவாசிகளுக்கு போதிக்கின்றார். And that is why James is teaching this to the righteous and to the believers. தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கின்றார். And he shows favors to the humble. திரும்ப திரும்ப நாங்கள் அவருடைய சமூகத்திலே மீண்டுமாய் வருகின்ற பொழுது அவர் என்ன செய்கின்றார்? அதிகமான கிருபையை நமக்கு அளிக்கின்றார். When we repeatedly come into his presence, he gives us more favors. ஒன்றை மறந்துவிடக் கூடாது. Do not forget one thing. பெருமை உள்ளவர்களுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார். God opposes the proud. அந்த பெருமை நமக்குள்ளாக வந்துவிட்டால் பின்பதாக நாங்கள் உலகத்து காரியத்துக்கு பின்பதாக நாங்கள் போய்விடுவோம். But if that proudness come into us, then we will be running behind the worldly pleasures. ஒன்றை மறந்துவிடக் கூடாது. Do not forget that. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கின்றார். God opposes the proud. அப்ப எங்களுக்குள்ளாக இருக்கிற காரியங்கள் எப்படிப்பட்ட காரியங்கள்? What are the things that we have in our heart? நாங்கள் இனிமாய் பெருமை கொள்ளுகிறவர்களாய் இருக்கின்றோமா? Are we increasing our proudness? நாங்கள் அதை விட்டு விடுவோம். Let us abandon that. எங்களை நாங்கள் தாழ்த்துவோம். Let us humble ourselves. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இயேசுவே நமக்கு எல்லாருக்கும் ஒரு முன் உதாரணம். And the greatest example that we have in humbleness is Jesus Christ himself. அவரை பின்பற்றுவோம். Let us follow him. இந்த இடத்திலே யாக்கோபு இந்த இடத்திலே இந்த காரியத்தை அவர்கள் வலியுறுத்துகிறார் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. காரணம் என்ன? அவர்கள் பெருமையின் நிமித்தமாக அங்கே காணப்படுகிறார்கள். And the reason why James through the Holy Spirit emphasizes these verses because these members of the church are full of proudness.
அருமையான தேவ பிள்ளையே, My dear நாங்கள் child of தொடர்ந்தும் நம்மை நாமே தாழ்த்துவோம். Let us continuously கர்த்தர் ஏற்ற humble us. வேளையிலே தொடர்ந்தும் நம்மை உயர்த்துவார். And he will exalt us in the right way. சொல்லிவிட்டு சொல்லுகிறார் அங்கே 7வது வசனத்திலே, ஆகியால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போக மாட்டான். ஓடி போவான். ஆமென். And having said that, in verse 7 he says, submit yourself then to God, resist the devil and he will flee from you. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். Therefore submit yourself then to God. தேவனுக்கு கீழ்ப்படிவதுதான் முக்கியம். It is important that you submit yourself to God. இன்னைக்கு அந்த இடத்திலே அந்த விசுவாசிகள் தேவனுக்கு கீழ்ப்படியாதது நிமித்தமாகத்தான் அங்கே யாக்கோபின் நிருபத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு உபதேசிக்கின்றார். Because these believers did not submit themselves to God, the Holy Spirit through James is telling this to the church. இந்த 10 வசனங்களிலும் தேவனுக்கு கீழ்ப்படிதல் என்பது தான் முக்கியமான மையமாக காணப்படுகிறது. And out of these 10 verses, the central focal point is submitting ourselves to God. இதற்காகத்தான் இந்த 10 வார்த்தைகளிலும் அந்த தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிற காரியத்தை குறித்து பரிசுத்த ஆவியானவர் தெளிவுபடுத்துகின்றார். And the Holy Spirit clearly describes submitting ourselves to God, how important it is. அவர் எப்படியாக சொல்கிறார்? And how does he say that? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். Submit yourself then to God. அது மாத்திரமல்ல, Not only that, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். resist the devil. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். Resist the devil. இன்னைக்கு நாங்கள் நம்மிலே எத்தனை பேர் நாங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கின்றோம்? How many of us are resisting the devil today? அல்லது பிசாசோடு நாங்கள் உடந்தையாய் இருக்கின்றோமா? Or are we in unison with the நம்மை நாமே நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். Let us examine ourselves. யாக்கோபு தெளிவாக கூறுகின்றார், James clearly says, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், submit yourself then அதே to God, நேரத்திலே பிசாசுக்கு எதிர்த்து and நில்லுங்கள். at the same time resist the devil. அன்பான தேவ பிள்ளையே, My dear child of God, வருகிற நாட்களிலே நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். in the coming days resist the devil. பிசாசு போடுகிற காரியங்களை நீங்கள் பகுத்தறிந்து அந்த காரியங்களுக்கு எதிர்த்து நீங்கள் செயல்படுங்கள். Whatever the things that the enemy puts in your head, discern that and resist him. அப்பொழுது தேவன் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். And then we can see God leading us. நாங்கள் உலகத்தையும் அதன் சிற்றின்பங்களையும் விட்டு விலகிவிட்டு நாங்கள் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். And without abandon all the temporary pleasures of the world, we need to தேவனை always look நோக்கி on to பார்த்து God. அவருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். We need to look on to God and submit ourselves to God. பிசாசுக்கு நாங்கள் எப்பொழுதும் எதிர்த்து நிற்கின்றவர்களாய் இருக்க And வேண்டும். we should be people who always resist the devil. அந்த காரியம் பிசாசினால் வருகிறதா தேவனால் வருகிறதா என்பதை குறித்து நாங்கள் பகுத்தாராய வேண்டும். And the matter, where does it come from the Lord or from enemy? எப்படியாக நாங்கள் பகுத்தாராய முடியும்? How could we discern? எங்களுக்குள்ளாய் இருக்கிற அந்த ஆவியானவர், The Holy Spirit that dwells in us. அதைத்தான் அவர் முதலிலே சொல்லுகிறார். That is what he's already said in the நம்மில் previous வாசமாய் verse. இருக்கிற ஆவியானவர் The Holy Spirit that dwells in அவர் us, நடத்துவார். he will lead இது you. பிசாசின் காரியமா அல்லது போனால் இது மாமிச காரியமா அல்லது தேவனுடைய சித்தமா என்பதை அவர் தெளிவுபடுத்துவார். And the Holy Spirit that dwells in us will clearly tell you whether this is coming from the enemy or from God. அவர் நமக்கு தெளிவுபடுத்துகின்ற பொழுது நாங்கள் அவருக்கு கீழ்ப்படிந்திருப்போம், பிசாசுக்கு நாங்கள் எதிர்த்து நிற்போம். And when he makes it clear, let us submit ourselves to God but resist the devil. அன்பான தேவ பிள்ளையே, My dear child of ஒன்று God, மறந்து போவேண்டாம். do not forget one அவர் thing. எப்பொழுதும் தம்முடைய பிள்ளைகளை நேசிக்கின்ற தேவன். He is a Lord who always loves his children. வழிவிட்டு விலகி போய்விடக் கூடாது என்பதற்காகத்தான் அவர்கள் ஆலோசனைகளை கூறிக்கொண்டிருக்கின்றார். And all this counseling continuously comes to us so that we will not go wayward from Christ. புத்திமதிகளை He கூறிக்கொண்டிருக்கின்றார். advises us. அறிவுரைகளை He gives கூறிக்கொண்டிருக்கின்றார். us good counseling. காரணம் என்ன? The reason for that, நாங்கள் சந்தோஷமாய் சமாதானமாய் நாங்கள் வாழும்படியாக for us to live joyfully and peacefully. அவருடைய கிருபையை அதிகமாய் நமக்கு அளிக்கின்றார். And he gives us more of his அவருடைய grace. இரக்கத்தை நமக்கு He அதிகமாய் gives us தருகின்றார். more of his mercy. நாங்கள் அவரோடு உறவாடுகிற பொழுது When we have a அவர் relationship with him, தொடர்ந்து நம்மை நடத்துகிற தேவனாக and இருக்கின்றார். he's a Lord who continuously leads us. அது மாத்திரமல்ல, Not only that, நமக்கு வருகிற சோதனைகளிலும் நாங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும். and whatever the trials and tribulations, we should resist them. கடைசியாக நாங்கள் வாசித்து நாங்கள் ஜெபிக்கலாம். Finally, let us read and pray. 1 பேதுருவின் நிருபம் 5வது அதிகாரம் 8-9 வசனம்.
1 Peter chapter 5 verses 8 and 9. நாம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் மறுபடியும் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். You all know this verse, but I want to remind this again. 1 பேதுரு 5வது அதிகாரம் 8 9 பேதுரு என்ன சொல்கிறார் என்பதை நாங்கள் பார்ப்போம். 1 Peter 5 8 9. Let us also see what Peter says. யாக்கோபு சொல்கிறார், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்று. And James says, submit yourselves then to God and resist the devil. கிறிஸ்து இயேசுவோடு இருந்த சீஷன் இப்பொழுது என்ன கூறுகிறார்? And the disciple who was with Christ Jesus Christ, what does he say வாசிங்கள் now? 8 9. Read 8. தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடித் திரிகிறான். Be self-controlled and alert. Your enemy, the devil, prowls around like a roaring lion looking for someone to devour. இன்றைக்கு பிசாசு எப்படியா இருக்கிறான்? How does the enemy look? எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடித் திரிகிறான், சுற்றித் திரிகிறான். He prowls around like a roaring lion looking for someone to devour. பிசாசு எப்படி வருவான்? How would the enemy come? கருப்பு உடை போட்டு முகமூடி போட்டு அப்படியாக பிசாசு With a black dress and a mask, does he comes like that? No. என்னை போல சூட் கோட் எல்லாம் போட்டால் Or will he come like me wearing a suit and a coat? அருமையான தேவ பிள்ளையே, My dear child of God, நாங்கள் ஆவியிலே பகுத்தறிய வேண்டும். we need to discern in the spirit. அதுதான் சொல்கிறார், உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர். That is why it says the Holy Spirit that dwells in you. மேய்ப்பனுக்குள்ளாக மாத்திரமல்ல, Not only in நம் the pastor, ஒவ்வொருவருக்குள்ளாய் ஆவியானவர் இருக்கிறார். the Holy Spirit dwells in each one of ஆவியானவரை us. வாஞ்சித்து கேட்கின்ற பொழுது அவர் நமக்கு போதிக்கின்றார். And when you ask desirously to the Spirit, He teaches you. வேத காரியங்களை நமக்கு விளங்கப்படுத்துகின்றார். He will explain the scriptures to அவர் us. நம்மை சத்தியத்திலே நடத்துவார். And He will lead us in the truth. அப்ப அவருக்குள்ளாக நாங்கள் வருகின்ற பொழுது, When we come in Him, அப்ப பேதுரு என்ன சொல்கிறார்? what does Peter say? தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள். Be alert and of sober mind. தொடர்ந்தும் வருகிற காலங்களிலே நாங்கள் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். And in the coming days, we need to be self-controlled and alert. இந்த காலகட்டங்களிலே நடைபெறுகிற காரியங்களை நீங்கள் அறிவீர்கள், நான் அறிவேன். You and I know the things that are happening around us today. அப்ப எவ்வளவு நாங்கள் தெளிவிலே தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். And how much we should be self-controlled and alert. அது மாத்திரமல்ல, Not only விழித்திருங்கள். And be always alert. விழித்திருங்கள். Be of sober mind. விழித்திருங்கள் என்று சொல்லுகிற பொழுது அங்கே நாங்கள் படுக்காமல் தூங்காமல் விழித்திருக்கிறது, அதை குறித்து இங்கே போதிக்கவில்லை. And when you say alert, it doesn't mention or teach us that you should be alert without even sleeping. நம்முடைய ஆவியிலே நாங்கள் விழித்திருக்க வேண்டும். We need to be alert in our spirit. நம்முடைய ஆவியிலே நாங்கள் விழித்திருக்க We வேண்டும். need to be alert in our spirit. ஒரு செகண்ட் நாங்கள் விழித்திருந்த அந்த தூங்கிட்டோம் என்றால் என்ன செய்வார்? பிசாசு தந்திரமாய் நம்மை கொண்டு போய் விடுவார். Even if you snooze off for 1 second, the enemy will cunningly devour us. புத்தியுள்ள கன்னிகைகளை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். 5 கன்னிகைகள் என்ன தூங்கிட்டாங்க. And 5 of the women, they've slept. அந்த நேரம் மணவாளன் வந்தார். மணவாளன் புத்தியுள்ள கன்னிகளோடு அங்கே போய்விட்டார். And the 5 virgins who were alert at the time that the groom came, he took them with him. பிறகு தேடியும் ஒன்றுமே இல்லை. And after that, you cry around, run around looking for it, nothing happens. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, My dear children of God, இன்றைக்கு நாங்கள் தெளிவுள்ளவர்களாய் புத்தியுள்ளவர்களாய் விழித்திருக்கிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். so we need to be self-controlled and alert. ஏன் நாங்கள் புத்தியுள்ளவர்களாய் தெளிவுள்ளவர்களாய் விழித்திருக்க வேண்டுமாம்? Why should we of sober mind and self-control and alert? நம்முடைய சத்துரு யாரை விழுங்கலாம் என்று அவன் நமக்கு வகை தேடி திரிகிறான். Because the enemy, the devil, prowls around like a roaring lion looking for people உலகத்தாரை to அவன் devour. விட்டு விடுவான். ஏனென்றால் அவர்கள் எல்லாருமே உலக காரியங்கள் உலக இச்சைகள் அதன் பின்பதாகவே போய்கொண்டிருக்கிறார்கள். அவன் அதை பற்றி ஒரு பொறுப்பும் இல்லை. All the worldly people who are following the worldly pleasures and desire, he's not even bothered about them because they are nowhere. யாரின் மேலே அவன் கரிசனை உள்ளவனாய் இருப்பானா? Who has he set his eyesight and concerns கிறிஸ்து on? இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் மேலே. Only on those who have accepted Jesus Christ. அவை காரணம் என்ன? The reason for that is அவர்கள் முடிவு பரியந்தம் அந்த ரட்சிப்பிலே நிலைத்து இருக்க கூடாது. because those who have accepted Jesus Christ should not remain in their salvation until the end. ஆகவே தான் நாங்கள் ஆவியிலே தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். That is why in spirit we need to be self-controlled and alert. சொல்லிவிட்டு 9வது வசனம். And having said that, verse 9 says, விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள்,
உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. Resist him, standing firm in the faith, because you know that the family of believers throughout the world is undergoing the same kind of suffering. விசுவாசத்திலே நாங்கள் உறுதியாய் இருக்காவிட்டால் If you do not stand firm in faith, அவனுக்கு எதிர்த்து நிற்க முடியாது. we cannot resist him. இன்றைக்கு எவ்வளவுக்கு நமக்குள்ளாக விசுவாசம் இருக்கிறது How much faith we have in us, என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். we need to examine that. வேதம் தெளிவாய் சொல்கிறது, The scriptures clearly teach us. விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். Stand firm in the faith and resist him. அப்ப தொடர்ந்தும் நாங்கள் விசுவாசத்தில் உறுதியாய் இருக்க வேண்டும். So we need to stand firm in our faith. ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கின்றார், The Holy Spirit dwells in ஆவியானவர் me. உங்களுக்குள்ளாக இருக்கிறார். The Holy Spirit dwells in you. அவர் நம்மை வாசமாய் இருக்கிறார் நம்மிலே. And he dwells in us. அவர் நடத்துவார். He will lead us. ஆகவே நாங்கள் தொடர்ந்தும் விசுவாசத்திலே உறுதியாய் இருந்து நாங்கள் அவனுக்கு பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். So we need to continuously stand firm in our faith so we could resist the devil. அப்பொழுது நாங்கள் மகிமையான காரியங்களை கர்த்தருக்காக நாங்கள் செய்வோம். At that time we can do glorious things for Christ. அருமையான தேவ பிள்ளையே, வருகிற வாரத்திலே தொடர்ந்தும் மற்ற 3 வசனங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். My dear child of God, in the next weeks we'll let us examine the last 3 verses. நீங்களும் வீடுகளிலே சென்று மறுபடியும் வாசியுங்கள். ஆவியானவர் உங்களோடும் பேசுவார். And you go home and read this again. The Holy Spirit will intercede with you. உங்களுக்கு வெளிப்படுத்தின காரியத்தை வந்து கூறுங்கள். Come and share whatever he has revealed to you. நானும் கற்றுக்கொள்ள முடியும். Even I could learn. அருமையான தேவ பிள்ளையே, My dear child of இந்த God, நாளிலும் நாங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்போம். let us resist the devil today. விசுவாசத்திலே உறுதியாய் Let us இருப்போம். stand firm in our faith. கர்த்தருக்காக வைராக்கியம் கொள்ளுவோம். Let us have a zeal for Christ. என்னதான் நடந்தாலும் நாங்கள் கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருந்து கனி கொடுக்கிறவர்களாய் இறுதி வரை நாங்கள் காணப்படுவோம். Whatever may happen, let us stand firm in Christ and bear fruit until the end. என்னுடைய உங்களுடைய மரண வீடுகளிலே சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். In yours and my funeral, it should be இந்த said, நபர் இந்த சகோதரி இந்த சகோதரன் அவர்கள் நல்ல போராட்டத்தை போராடினார்கள் கிறிஸ்துவுக்காக. this brother or sister fought a good fight for Christ. அருமையான பிள்ளைகளே, அப்படியாக நாங்கள் இந்த சாட்சியை காத்துக்கொள்ள வேண்டும். Let us protect that witness accordingly. வருகிற பாடுகளை கண்டு நாங்கள் கலங்க வேண்டிய அவசியம் We இல்லை. should not have to worry about the problems உலக that we காரியங்களை face. குறித்து கலங்க வேண்டிய We அவசியம் do இல்லை. not have to worry about the worldly things. அவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய உங்களுடைய அப்பா நம் அனைவரோடும் கூட எப்பொழுதும் கூட And இருக்கின்றார். above everything, our Father who is with us all the time. அந்த விசுவாசத்தில் நாங்கள் உறுதியாக இருப்போம். Let us stand firm in that என்னை faith. அழைத்தவர், The one who called என்னுடைய me, பிள்ளையை அழைத்தவர், the one who called my பிள்ளையுடைய child, பிள்ளையை the அழைப்பார். one who called my நாங்கள் அவருக்கு grandchildren, உத்தரவாதமாய் இருப்போம். let us be worthy of it. அவருக்கு கனி கொடுக்கிறவர்களாய் Let இருப்போம். us be people who bear fruit அவருக்காக for him. நாங்கள் எழுந்து பிரகாசிப்போம். Let us rise and shine for him. சத்துரு எங்கள் விதத்தில் எந்த விதத்திலும் அவன் எங்களை தாக்காதபடி நாங்கள் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுவோம். Let us be alert and be in praying all the time so that the enemy should not interfere in our lives. அப்பொழுது நாங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். Then we could live an all-conquering, victorious life. கண்களை மூடி நாங்கள் ஜெபித்து நிறைவு செய்யலாம். Shall we close our eyes, pray, and we'll finish. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதே எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, The never-changing, our loving Heavenly Father, மறுபடியுமாக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். once again we give thanks to you. இன்றைய நாளிலும் நீர் உம்முடைய வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு பேசியதற்காக நன்றி We செலுத்துகிறேன். give thanks for speaking to us through your word. தொடர்ந்தும் நாங்கள் ஒவ்வொருவரும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருக்க எங்களை வழி நடத்துங்க. Lord, help us and lead us so that we have a clear, conscious mind. ஆவியிலே நாங்கள் விழித்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. Help us to be alert in our spirit. இன்றைக்கு பிசாசை நாங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால் ஆண்டவரே, ஆவியிலே நாங்கள் விசுவாசத்திலே உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நிற்க எங்களுக்கு பலன் தாரும். Conquer the enemy today. We need to stand firm in our faith and resist the devil. Give us the strength to do so. இதுவரை நடத்தின தேவன், The Lord who led us thus நீர் far. இனிமேலும் எங்களை நடத்துவீர்கள். You are continuously leading us. எங்களுக்குள்ளாய் இருக்கிற அந்த வைராக்கியமான ஆவியானவர் தொடர்ந்தும் ஆண்டவரை உமக்குள்ளாய் நாங்கள் வைராக்கியம் கொள்ள எங்களுக்கு கிருபை And பாராட்டுங்க. the zealous spirit which is dwelling in us, help us to continuously have. நீர் அதிகமான கிருபையை எங்களுக்கு தருகிற தேவன் என்று நாங்கள் வேதத்திலே வாசித்தோமே. We read in the scriptures that you are the Lord who gives us more grace. அப்படியாக இன்றைக்கு தாழ்மை உள்ளவர்களுக்கோ நீர் கிருபை அளிக்கிறீர் என்று நாங்கள் பார்க்கிறோமே. And we see that you give more grace to those who are humble. எனக்குள்ளாக நமக்குள்ளாக இந்த பெருமைகள் இருக்குமானால் அவைகளை ஒரு விசை நீர் எடுத்து போடும்
கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். We pray that if any one of us have any kind of proudness, we ask that you take it away from us. தொடர்ந்து உமக்கு கீழ்ப்படிந்து இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. Help us to submit ourselves to you continuously. பிசாசுக்கு எதிர்த்து நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. Help us to resist the devil. உம்முடைய கரத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கின்றோம். We commit each one of us into you. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். And we pray that the Holy Spirit continues to lead us. உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு இடைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you for interceding with us through your word. நம்முடைய இச்சைகள் என்ன என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு கிருபை தாருங்க. Give us the grace to examine what our desires are. பொல்லாத இச்சைகள் நமக்குள்ளாக இருக்குமானால் அவைகளை எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறோம். We pray that if we have dangerous desires in us, to take them away. சுயநலமான இச்சைகள் நமக்குள்ளாக இருக்குமானால் அவைகளை நீக்கி போடும்படியாய் ஜெபிக்கிறோம். If we have selfish desire in us, we ask that you take them away from us. தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணாதபடி கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே உமக்கு ஏற்ற விதத்திலே நாங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுக்க எங்களுக்கு கிருபை செய்யும். Lord, give us the grace to bring the petitions and prayers to you with the correct motive, not with the wrong motive. உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். We humble ourselves in your hand. தொடர்ந்து எங்களை நடத்துவீர்களாக. Continuously lead us. பரிசுத்த ஆவியானவர் எங்களை தொடர்ந்து வழி நடத்துங்க. Holy Spirit, continuously lead us. இந்த வாரம் முழுவதிலுமாக இந்த காரியங்களை குறித்து சிந்திக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. Give us the grace to continuously dwell in these factors throughout the week. எங்களுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் எப்பொழுதும் உம்முடைய சமூகத்திலே பிரதியாய் இருக்கும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். We commit ourselves so that the words of our mouth and the desires of our heart always be pleasing in your sight. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே In the priceless name of Jesus Christ, ஜெபித்து நிற்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. we ask and pray our living Father. ஆமென் Amen. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே மறுபடியும் உங்கள் ஒவ்வொருவரையும்